வணக்கம். உங்கள் முன்னாடி வந்து கடவுள் வந்து தோன்றி உனக்கு வந்து ஒரு அழகான பொண்டாட்டி கொடுக்குறேன், நீ அந்த பொண்டாட்டி கூட நல்லா அந்த பொண்டாட்டியை வந்து அந்த பொண்ணை வந்து நல்லா வச்சு வாழணும் அப்படின்னு சொல்லி ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது கூடவே வந்து ஒரு 3 கண்டிஷன் போடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் வந்து அந்த பொண்ணை மட்டும்தான் வந்து லவ் பண்ணணும், அந்த பொண்ணை மட்டும்தான் வந்து வாழ்நாள் முழுவதும் பத்திரமா பார்த்துக்கணும், அந்த பொண்ணோட அக்காவையோ தங்கச்சியோ வந்து நீங்கள் மனசார கூட நினச்சி பார்க்கக்கூடாது. ஆனால் அவங்க வந்து உன் வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க, கொள்வாங்க. ஆனால் அவங்கள வந்து நீ வந்து தப்பான கண்ணோட்டத்திலேயோ எந்த ஒரு தவறான நோக்கத்திலேயோ வந்து அவங்க கூட பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது. ரெண்டாவது வந்து இந்த உனக்கு வந்து அழகான பொண்ணு வந்து கடவுள் மனைவியாகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நீ வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது. அவங்கக்கிட்ட வரதட்சணையோ அவங்க அப்பா அம்மாக்கிட்ட வந்து சொத்து பத்தோ எழுதி வாங்குறதோ பணமோ இதுபோல் வரதட்சணையாக வந்து எதுவுமே கேட்கக்கூடாது. 3வது கண்டிஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து ஒரு வேலையும் வாங்கக்கூடாது. அதாவது சமைக்கிறது, சாப்பிட்றது, துணி துவைக்கிறது அப்படின்னு எந்த வேலையும் வாங்கக்கூடாது. நீ சமைச்சு அவங்களுக்கு வந்து நீ தான் வந்து சம்பாதிக்கணும், சமைக்கணும், அவங்க ட்ரெஸ்ஸு கொண்டு எல்லாத்தையும் துவைக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அந்த பொண்ணு உங்கள் கூட வாழ்வாங்க, குழந்தை பெற்று கொடுப்பாங்க, இது மட்டும்தான் செய்வாங்க. அதே போல் இருப்பாங்க. இந்த மாரி இருக்கிற பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கடவுள் உங்கள் முன்னாடி வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இல்லை எனக்கு அந்த மாதிரி பொண்ணெலாம் வேணாம், என்னைய வச்சு பார்த்துக்கணும், எனக்கு வந்து வரதட்சணை கொண்டு வந்து கொடுக்கணும், அழகாக இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாரி நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லுவீங்களா? இல்லை எனக்கு அழகாக இருந்தால் போதும், நான் சம்பாரித்து எல்லாத்தையும் செஞ்சு அந்த பொண்ணுக்கு வந்து சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த அழகான பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்றதுலாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.